செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சோலார் விளக்குகள் 4.5 லட்சம் ரூபாய்க்கு பெற்று தெருக்களில் பொருத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினர் அண்மையில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றச்சாட்டை பேரூராட்சி தலைவரான சம்யுக்தா ஐயனார் மறுத்திருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் இதே சோலார் விளக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு பொருத்தப்பட்டதாகவும் தற்போது டெண்டர் அடிப்படையிலேயே தரமான விளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். எங்க ஊர்ல சோலார் லைட்டு தெருக்கு போடுறாங்க. இந்த சமயத்தை எங்கே போய் கேட்டாலும் இதனுடைய சோலார் லைட்டினுடைய விலை 2 லட்சம் ரூபாய் என்று கூறுகிறார்கள். ஆனால் சம்யுக்தா ஐயனாருடைய டெண்டர் விவகாரத்திலே 4.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த சோலார் லைட் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இந்த ஒரு லைட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாயை அடிக்கிறாங்க. அவங்க அடித்து பல கோடி ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாது ரோடு போடுறாங்க. ரோடு போடுறது பட்டா நிலத்தில் ரோடு போட்டுட்டு பட்டா நிலத்துக்காரண்டே பணம் வாங்கிக்கின்னு பணம் வாங்கிக்கிறாங்க. இதனால் மக்களுடைய வரிப்பணம் பொதுமக்களுடைய பேரூராட்சியினுடைய பொதுமக்களுடைய வரிப்பணம் செலவாகுது. பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் போட்டுட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் பொதுமக்களுடைய வரிப்பணம் இதில் செலவாகுது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.